முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துரைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்யும் நோக்கில் தேர்தல் களப்பணியாற்றுவது குறித்து வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் முகையூர் ஒன்றியங்களில் வாக்குச்சாவடி உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ரிஷிவந்தியம், திருக்கோவிலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை வாக்காளரிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பது தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சர் திரு ப மோகன் வழங்கினார். வாக்குச்சாவடி உறுப்பினர்களுக்கான கையேடுகளையும் அமைச்சர் வழங்கினார். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் காமராஜ், திரு எஸ் ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் சீர்காழி தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழியில் வாக்குச்சாவடி உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால், வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அறிவிக்கும் அஇஅதிமுக வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும், கழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனியாகுளம், புத்தேரி, இரச்சகுளம், 5 கிராமம் ஆகிய இடங்களில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.